அன்பான நேயர்களே, காலை வணக்கம். மறை உடையாய் தோல் உடையாய் வாசடை மேல் வளரும் பிறை உடையார் பிஞ்சகனே என்று உன்னை பேசினல்லார். பிறை உடையார் பிஞ்சகனே என்று உன்னை பேசினல்லார். குறை உடையார் குற்றம் ஓராய் கொள்கையினால் உயர்ந்த நிறை உடையார் இடர்களையாய் நெடுங்களம் மேயவனே. கரைத்து எழுந்த வெண்திரை சூழ்கடலிடை நஞ்சு தன்னை நினைத்தனையாமிடத்தில் வைத்த திருந்திய தேவனின்னை மனத்து அகத்தோர் பாடலாடல் வேணி ராப்பகலும் நினைந்து எடுவார் இடர்களையாய் நெடுங்களம் மேயவனே. இடர்களையாய் நெடுங்களம் மேயவனே. அன்பான நேயர்களே, இன்று புரட்டாசி மாதம் 20ஆம் நாள் திங்கட்கிழமை, சதுர்த்தசி திதி 11:48 காலை, பின் பௌர்ணமி, உத்திரட்டாதி நட்சத்திரம், சித்த யோகம். ராகு காலம் காலையில் 7:30 முதல் 9, யமகண்டம் 10:30 முதல் 12, குளிகள் 1:30 முதல் 3, சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். அன்பான நேயர்களை, இந்த கிரகங்களை எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம். இன்று சூரியன் கன்னியில் இருக்கு, செவ்வாயும் புதனும் துலாத்தில் இருக்கு, சனி ராகு கும்பத்தில் இருக்கு, சந்திரன் மீனத்துக்கு போயிட்டாரு, குரு மிதுனத்தில் இருக்காரு, சுக்கிரன் கேது சிம்மத்தில் இருக்கு. அதாவது இந்த கிரகங்கள் ஒரு 3 மூலையிலையும் கிரகங்கள் சரியாக இருக்கு. ஒரே ஒரு இடத்துல மட்டும் கிரகங்கள் இல்லை. அந்த இடத்த குரு பார்க்குறாரு. கிரகங்கள் இன்று நன்றாக இருக்கிறது, எல்லா இடத்துலையும் பரவலாக இருக்கிறாங்க. இன்று ராசி பலன்லாம் எப்படி இருக்கிறது? மேஷ ராசி என்பவர்களுக்கு இந்த குரு பகவான் 3ஆம் இடத்துல இருக்காரு, சனி ராகும் 11ஆம் இடத்துல இருக்காரு. இது ஒரு நல்ல அமைப்புன்னு சொல்லலாம். அதனால் குரு 3ஆம் இடத்துல இருந்தாலும் சனி ராகு 11ஆம் இடத்துல இருப்பது ஒரு நல்லது. அந்த குரு என்ன பண்ணுறாருன்னா 9ஆம் இடத்தை பார்க்குறாரு. அந்த பார்வை ஒரு சிறப்புன்னு சொல்லலாம். அதனால் ஓரளவு பரவாயில்ல, கவனமாக நடந்து கொள்ளுங்கள் மேஷராசி என்பவர்களை. ரிஷபராசி என்பவர்களுக்கு அமோகமான நாள். ஏன்னா 10ஆம் இடம் பலமாக இருக்குது, தொழிற்சானம் ரொம்ப சிறப்பாக இருக்குது, சனி ராகு இருக்காரு. இன்னும் ஒரு 18 மாதம் 2 பேரும் அதில் இருப்பாங்க. இந்த குரு என்ன பண்ணுறாருன்னா, ரிஷபராசிக்கு குரு பேச்சு சரியாக இருக்காது 2 வருஷத்துக்கு. ஆனால் இப்பொழுது குரு நல்லா இருக்கு. அதனால் ரிஷபராசி என்பதில் உங்களுக்கு எல்லா காரியமும் நல்ல விதமாக நடக்கும், நல்லதே நடக்கும், கவனமாக நடந்து கொள்ளுங்கள். மிதுன ராசி என்பதில் உங்களுக்கு பிரச்சனைக்குரிய காலம். அதனால் உங்களுக்கு நேரம் நன்றாக இல்லை. அதனால் கொஞ்சம் கவனமாக நடந்து கொள்ளுங்கள். இந்த குரு இப்போ அதிசாரம் பெற்று கடகத்துக்கு வர போகிறாரு. அந்த 2 மாதம் உங்களுக்கு பிரமாதமாக இருக்கும். இந்த மீன ராசி என்பவர்கள், மிதுன ராசி என்பவர்களுக்கெல்லாம் அந்த அதிசாரம் பெற்று 2 மாதம் குரு வர்றது ஒரு நல்ல பலன்களை தரும். அன்பான கடகராசி என்பவர்கள், உங்களுக்கு குரு 12ஆம் இடத்துல இருக்கார். விரயத்தை பண்ணும், தேவையில்லாத செலவுகளை எடுத்து விட பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். அன்பான கடகராசி என்பவர்களை நல்ல செலவுகளாக பண்ணுவோம். சிம்ம ராசி என்பவர்களை நல்ல நேரம். உங்களுக்கு குருவான் 11ஆம் இடத்துல இருக்கார். ஆனால் சனி ராகு 7ஆம் இடத்துல இருக்காங்க. 7ல் எந்த கிரகமும் இருக்கக்கூடாது. ஆனால் 7ஆம் இடத்துல சனி ராகு இருந்தால் மனைவி கணவனுடைய உடல்நிலை பாதிக்கும், பிரச்சனைகள் ஏற்படும், பார்த்து ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். ஆனால் குரு பகவான் பலமாக இருக்கிறாரு, 5ஆம் இடத்தை பார்க்குறாரு. அன்பான கன்னிராசி என்பவர்களை, உங்களுக்கு குரு சரியில்லை, குரு பலம் இல்லை. ஆனால் சனி ராகு 6ஆம் இடத்துல இருக்காங்க. அது 2 நல்ல பலன். ஆனால் குரு பகவான் 10ஆம் இடத்துல இருக்காங்க. கெட்ட பேரெல்லாம் ஏற்படும், பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். உத்தியோகம் பார்க்குறவங்க மேலதிகாரிகிட்ட பணிவாக நடந்து கொள்ளுங்கள். தொழில் பண்ணுறவங்க, வியாபாரம் பண்ணுறவங்க, வாடிக்கையாளர்கிட்ட ரொம்ப கவனமாக நடந்து கொள்ளுங்கள். துளாராசிக்கு அமோகமாக இருக்கிறது. துளாராசியில் உங்கள் ராசியில் செவ்வாய் இருக்கிறது, டென்ஷன் இல்லாமல் நடந்து கொள்ளுங்கள். குரு பகவான் 9ஆம் இடத்துல இருக்கார், அது ஒரு பெரிய சிறப்பு. அதனால் பார்த்து ஜாக்கிரதை நடந்து கொள்ளுங்கள். நல்ல முன்னேற்றம் இருக்குது. உங்களால் இயன்ற காரியங்களை பூரா பூர்த்தி ஆகலாம். விருச்சிக ராசி என்பதை உங்களுக்கு நேரம் சரியில்லை. குரு பகவான் 8ஆம் இடத்துல இருக்காங்க. அதனால் உங்களுக்கு நல்லது இல்லை. அதனால் பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். தனுசு ராசி என்பதில் உங்களுக்கு அமோகமாக இருக்கிறது, நல்லது நடக்கும், நல்ல காரியமெல்லாம் நடைபெறும்.
அன்பான தனுசு ராசி என்பவர்களே, உங்களுக்கு 10ல் சூரியன் இருப்பது உத்தியோகத்துக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது, தொழிலுக்கு நல்லா இருக்குது. மகர ராசி என்பவர்களே, உங்களுக்கு ஏழையினுடைய தாக்கம் இருக்கிறது, பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். குரு பகவான் வேறு 6ல் இருக்காரு, ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். கும்பராசி என்பவர்களே, உங்களுக்கு குரு பகவான் நல்லா இருக்குது, இருந்தாலும் உங்களுக்கு ஜென்மச்சனி நடந்து கொண்டு இருக்கிறது, அதனால் பார்த்து ஜாகிரதையாக நடந்து கொள்ளுங்கள். அன்பான மீனராசி என்பவர்களே, உங்களுக்கு நேரம் சரியில்லை. மீனராசி என்பவர்களுக்கு குரு பகவான் எங்கே இருக்கார் அப்படின்னா 4ல் இருக்கார். இப்போ இந்த அதிசாரம் பெற்று போகிறார், ஒரு 2 மாதம் அதில் இருக்கார். இந்த 2 மாதங்கள் உங்களுக்கு அமோகமாக இருக்கும், அதனால் நல்ல பலன்களாக. ஏன்னா மீனராசிக்கு ராசிநாதன் போய் உச்சம் பெறுறது, 5ல் உச்சம் பெறுறது பெரிய அமைப்பு. அதனால் இந்த 2 மாதங்கள் உங்களுக்கு நல்ல பலன்கள்லாம் ஏற்படும். மீனராசி, கும்பராசி, மகர ராசி என்பவர்கள் 7 சனியுடைய தாக்கம் இருக்கிறது, பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். சனி பகவான் நல்லவர் தான், கஷ்டப்படுத்து தான் செய்வார், அவருக்குண்ட கலையை செய்வார். அதனால் சனி பகவான் மேலே பழைய போடாமல் நம்ம ஜாக்கிரதையாக கவனமாக நடந்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். அன்பான மீனராசி, கும்பராசி, மகர ராசி என்பவர்களை சனிக்கிழமதோறு விரதமாக இருந்து சனி பகவானுக்கு எள்ளு தீபம் ஏற்றுங்கள். காக்காய்க்கு எள்ளு சாதம் வைங்க. சனிக்கிழமதோறும் கோளறு திருப்பதிகம் என்ற ஒரு பதிகம் இருக்கிறது, அந்த பதிகத்தை பாராயணம் செய்யுங்கள், நல்லது செய்யும். சிவாய நம என்று சிந்திப்பார்க்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை என்று அவை பிராட்டி சொல்லியிருக்காங்க. அது மாதிரிலாம் நிறைய கருத்துக்கள்லாம் இருக்குது. நமக்கு திருக்குறள் அருமையான ஒரு கருத்தெல்லாம் நிறைய சொல்லியிருக்காங்க. திருக்குறள் மாதிரி ஒரு 2 வரியில் ஒரு குறள் உலகத்தில் எதுவுமே கிடையாது. அதே மாதிரி ஔவையார் தந்த பழமொழிகள் எல்லாம் பிரமாதமான பழமொழிகள். அதாவது இறைவனோடு நேர 2.5 கலந்தவர்கள் ஔவையார்லாம், நேர சிவபெருமானோட நேர பேசுகிறவங்க. முருகனோட முருகன் ஔவையாரோட விளையாடினாங்க. உன் தமிழோடு விளையாட வந்தோம் என்று முருகன் ஔவையார்கிட்ட சொன்ன மாதிரி சிவபெருமான் நக்கீரிட்ட தமிழோடு விளையாட வந்தோம் என்று சொன்னது போல அந்த இறைவனெல்லாம் அந்த காலத்தில் நம்முடைய புலவர்களோட தமிழோடு விளையாடுவதற்காக வந்ததாக வரலாறுகள் கூறுகின்றது. அதனால் பெரியோர்கள் செய்த இதிகாசங்கள், புராணங்கள்லாம் நமக்கு ஒரு பெரிய பொக்கிஷங்கள். அதனால் குழந்தைகளுக்கெல்லாம் இந்த திருக்குறள் நிறைய படிக்க சொல்லுங்கள். சம்பாதிக்கிறது ஐடிக்கு மேலே வேலை பார்க்கணும், அதுக்கு உள்ள தொழிலை மட்டும் படிக்கணும் இல்லாமல் வாழ்க்கைகளுக்கு வேண்டிய தேவையான அனைத்தையும் செய்ய சொல்லுங்கள். தமிழை நன்றாக பேச சொல்லுங்கள், தமிழை கற்றுக் கொடுங்கள். தமிழ் நமக்கு குழந்தைகள்லாம் தமிழ் ஒழுங்காக பேச மாட்டேங்கிறாங்க. எல்லாருமே இப்போ ஆங்கிலத்தில் கையெழுத்து போட தான் பெருமையை நினைக்கிறாங்க. தமிழில் கையெழுத்து போடுங்க. நம்முடைய கையெழுத்து தமிழில் தான் இருக்கணும், ஆங்கிலத்தில் இருக்கக்கூடாது. ஆங்கிலம் பேசுகிறாங்க, எல்லா மொழியும் நாம் கற்றுக்கொள்ளணும். எந்த மொழியும், அனைத்து மொழியும் பாரதியார் சொல்லியிருக்காரு, எல்லா மொழியும் நம்ம கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா அனைத்து மொழியும் நமக்கு தேவை. இந்தியாவில் இருக்கிற அனைத்து மொழிகளும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம எந்த இடத்துக்கு போனாலும் யாரோட வேணாலும் பேசலாம், இல்லைன்னா நம்ம பேச முடியாது. அதனால் அன்பான நேயர்களே, நமக்கு தமிழ் அருமையான ஒரு அமைப்பு, தமிழ் கல்ச்சர் நமக்கு நிறைய இருக்கணும். அன்பான நேயர்களை, நம்ம பிரார்த்தனைகள் பண்ணணும், இதிகாசங்கள் புராணங்கள் அனைத்தையும் நாம் படிக்கணும். அதனால் இதில் நம்ம ஊழ்வினைன்னு ஒன்று இருக்குது. அந்த ஊழை நாம் மாற்ற முடியுமான்னா மாற்ற முடியாது. ஓரளவு அதிலிருந்து வெளியில் வரலாமான்னா நிச்சயமாக வரலாம். மீட்டிங்கு வினைப்பிரிவி சாராமை என்று மணிவாசக பெருமான் மிக அழகாக சொல்லியிருக்கிறார். மீண்டு வினைப்பிரிவி சாரக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தத்துவ நிதினு ஒரு நூல் இருக்கு, அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவரவருக்கு உள்ள ஆயுசு, பொன், பொருள், வித்தை, செல்வம் 7 மரணங்கள் 7 தவமுடைய பிரம்மதேவன் கை தொடங்கி சிவனுடைய அருளினாலே கற்பத்தில் நிச்சயித்தார், முடிச்சு விட்டார். கருவிலேயே விதியை முடிச்சுட்டாங்க, கருவிலே நிர்ணயிக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டார். அதை மாற்ற யாராலையும் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்படியெல்லாம் நிறைய கருத்துகள் இருக்கு. அது இறைவனுடைய செயல்தான். அந்த இறைவனை நமக்கு வருகின்ற நன்மை தீமைகளை மாற்றி அமைக்க முடியாது, தீமைகளை வேணால் குறைத்து கொடுக்கலாம் அப்படின்லாம் கருத்து இருக்கு. அன்பான நேயர்களை, நாம் என்ன பண்ணணும், இறை வழிபாடு தான். இதிகாசங்கள்லாம் நமக்கு நிறைய இருக்கு, நிறைய நன்றாக தமிழில் இருக்கிற இதிகாசம் மாதிரி எந்த மொழியிலையும் கிடையாது. அதனால் நாம் இதிகாசங்கள், புராணங்கள், திருக்குறள் அவசியம் படிக்கணும், திருப்புகழ் அவசியம் படிக்கணும். திருப்புகழில் இருக்கிற சந்தம் மாதிரி உலகத்தில் எதுலையுமே கிடையாது. அதுக்கெல்லாம் ராகம்லாம் தெரிய வேண்டாம். திருப்புகழ் நம்ம படிக்க படிக்க ராகங்கள் தன்னாவிலே வரும், அப்படின்லாம் இருக்குது. அதனால் திருப்புகழ், கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி, அருணகிரிநாதர் இயற்றியது,
அந்த அருணகிரிநாதர் என்ன பண்ணாருன்னா, சாக போகும்போது திருவண்ணாமலை கோபுரத்துலேருந்து முருகான்னு கீழே குதிச்சார். ஏன் சாக போகும்போது செத்தேன்னு சொல்லி குதிச்சிருக்கலாம். ஆனால் அவர் முருகான்னு குதிச்சோடனே அந்த முருகன் வந்து ஏற்றுக்கிட்டு அவருக்கு அந்த திருப்புகழை பாடுவதற்குரிய வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்து அவருடைய உலக உள்ளளவும் அந்த அரணியினுடைய புகழ் மாறாமல் இருப்பதற்கு அந்த முருகப்பெருமான் அருள் செய்தார். அதனால் நாம் எவ்வளவு பிழைகள் எவ்வளவு தவறுகள் செய்திருந்தாலும் நாம் இறைவனை நாடுகின்ற பொழுது அத்தனை குற்றங்களும் மறைக்கப்படும், மாற்றப்படும், நமக்கு நல்லருள் செய்யப்படுவாங்க. அதனால் முருகனுடைய ஒரு திருவடிகள்லாம் நம்ம தலையில் பட்டதுன்னா எல்லா பாவங்களும் அழிஞ்சு போடுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இறைவனுடைய நாமம், இறைவனுடைய அனுக்கிரகம், இறைவனுடைய அருள் நமக்கு அவசியம் வேண்டும். நமக்கு வந்து நம்ம ஜாதகத்தில் 9ஆம் இடம்னு ஒரு இடம் இருக்குது. அந்த இடம் ரொம்ப முக்கியமான இடம். அந்த தர்மஸ்தானம்னு பேர். ஆனால் அதுக்கு முன்னாடி இன்னொன்று சொல்லியிருக்காங்க, கர்மஸ்தானம்னு சொல்லியிருக்காங்க. தர்ம கர்மம்னு சொல்கிறாங்க. கர்மம் என்பது 10ஆம் இடம், தர்மம் என்பது 9ஆம் இடம். அதனால் அடுத்து பக்கத்திலே வச்சுருக்காங்க. நம்ம தொழில் செய்கின்ற போது பாவங்களை நிறைய சேர்க்கிறோம், அதனால் கர்மம் ஏற்படுகின்றது. நாம் எவ்வளவு கூட தர்மம் செய்கின்றமோ அவ்வளோ கூட நமக்கு தொழில் நன்றாக இருக்கும். நாம் மட்டும் இல்லை, நம்முடைய முன்னார்கள் செய்கிறதும் நம்முடைய வந்துவிடும். அதான் வந்து 9ஆம் இடம். 9ஆம் இடம் என்பது பூர்வ புண்ணிய ஸ்தானம், பாக்கிய ஸ்தானம், தந்தை வழியை பற்றி பேசுவது. இதெல்லாம் ரொம்ப முக்கியம். நாம் செய்கின்ற தவறுகள் பூரா நம்ம குழந்தைகளுக்கு தான் போய் சேரும். அன்பான நேயர்களே, நாம் வந்து கூடுமானவரை தவறு செய்யாமல் நேர்மையான முறையில் சம்பாதிப்போம். நேர்மையான முறையில் சம்பாதிப்போம். நமக்கு வந்து இறைவன் வந்து நல்லருள் காட்டுவாங்க. நமது குழந்தைகள் நலமுடன் வாழ்வாங்க. அதாவது நம்முடைய குழந்தைகள் வந்து ஒரு குழந்தை இருந்தால் கூட போதும், நல்ல அறிவான குழந்தையாக, ஆற்றல் மிக்க குழந்தையாக, நாட்டுக்கும் வீட்டுக்கும் பண்பாடும் தரக்கூடிய பயன்படக்கூடிய குழந்தையாக பிறக்க வேண்டும். அந்த குழந்தைகள் புகழ் வந்து உள்ளளவும் நிலைக்க வேண்டும். உலகம் உள்ளளவும் அந்த அவங்கள பற்றி பேசணும். இப்போ பாரதியாரை பற்றியெல்லாம் நம்ம தலைமுறைக்கு என்ன எத்தனை தலைமுறை வந்தாலும் பேசி கொண்டு இருப்பாங்க. மகாத்மா காந்தியை பற்றி பேசுவாங்க, பண்டித ஜவஹர்லால் நேரு பற்றி பேசுவாங்க. இப்படியெல்லாம் உலகம் உள்ளளவும் அந்த தலைவர்களை பற்றியெல்லாம் நம்ம பேசி கொண்டே இருப்போம். அவங்களுடைய புகழெல்லாம் அழியாத புகழ். அது மாதிரி நம்ம பாரதியார் மாதிரி ஒரு அழியாத புகழ் பெற்ற ஒரு உலகத்தில் எந்த மகனாலும் முடியாது. அதனால் அவர் பட்ட கஷ்டம் இல்லை. சாப்பாடு கூட வழி இல்லாமல் கஷ்டப்பட்டுருக்காரு அப்போ இருந்தவர். ஆனால் அனைத்து மொழியும் கற்றவர். இந்தியாவில் இருக்கிற மொழிகள் அனைத்தும் அவருக்கு தெரியும். ஆனால் தமிழில் புலமை மிக்கவர், உண்டாசு கவிஞன்னு சொல்லுவாங்க அவரை. அப்பேற்பட்ட உலகம் உள்ளளவும் மனிதன் வாழ்ந்தால் சிறப்போடு வாழணும். இல்லைன்னா வாழறது பிரயோஜனம் இல்லைன்னா தோன்றி புகழோடு தோன்றுக, தோன்றலின் தோன்றாமை நின்றுன்னு வள்ளுவர் சொன்னார். தோன்றலில் புகழோடு தான் தோன்றணும், இல்லைன்னா தோன்றலில் தோன்றாமை நன்று அப்படின்ற பிறக்கிறத விட பிறக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மாதிரியெல்லாம் நாம் வந்து வாழணும். அன்பான நேயர்களே, நாம் எல்லோரும் நலமுடன் வாழணும். நமக்கு நல்ல குழந்தைகள் பிறக்கணும். அந்த குழந்தைகள் நன்றாக படிக்கணும். அந்த குழந்தைகள் கை நிறைய சம்பாதிக்கணும். அந்த குழந்தையுடைய எதிர்காலம் நன்றாக இருக்கணும் என்பதற்காக எல்லாம் வல்ல எம்பெருமான் சர்வேஸ்வரனையும், வள்ளல் பெருமான் வள்ளியில் மலர் முருகப்பெருமானையும், எம்பிராட்டி அன்னை பராசக்தி முத்துமாரியும் பிரார்த்தனை செய்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.